வெல்கம் டு தமிழ் கியூரியன் கிரைம் நியூஸ். இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, ஆபாச படங்களை பார்த்து பல பொசிஷன்களில் கொடூரமாக உடலுறவு வைத்த கணவன் மீது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த பெண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். டெல்லியில் ஆபாச படங்களுக்கு தன் கணவன் அடிமையாகி விட்டதாகவும் தன்னை பல பொசிஷன்களில் கொடூரமாக உடலுறவு வைத்துக் கொள்வதாகவும் பெண் ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அந்த பெண் ஆபாச படங்களை தடை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். அவர் தனது மனுவில் இந்தியாவில் மிக எளிதாக ஆபாச படங்கள் கிடைக்கிறது, இணையத்தில் ஆபாச படங்கள் கொட்டி கிடக்கிறது, இது மக்களின் மனதை மிகவும் மோசமாக பாதிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த படங்கள் ஆண்களின் பாலியல் குற்றம் செய்ய வைக்கிறது, அவர்களின் குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனையை உருவாக்குகிறது, பாலியல் ரீதியாக ஆண்களை இந்த படங்கள் சிதைக்கிறது, என் கணவர் இதனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் என்றும், அதே போல இதனால் எனக்கு என் கணவனுக்கும் அடிக்கடி சண்டை வருகிறது, அவர் என்னிடம் இருந்து விவாகரத்து கூட கேட்கிறார், ஆபாச படங்களால் எங்கள் வாழ்க்கை மிகவும் மோசமாகிவிட்டது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். முக்கியமாக ஆபாச படங்களில் இருந்து ஆண்களை காப்பாற்ற வேண்டும், பல பெண்களில் இதிலிருந்து காக்க வேண்டும், இதனால் இந்தியாவின் ஆபாச படங்களை தடை செய்ய வேண்டும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இது போன்ற சமுதாயத்தில் நடக்கக்கூடிய கிரைம் சம்பந்தமான விஷயங்களும், சிறுமிகள், பள்ளி மாணவிகள், பெண்கள், சமுதாயத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே அந்த வீடியோ உங்களால் இமீடியட்டாக பார்க்க முடியும். தேங்க்யூ.